Hello guys and welcome back to Polumbles, also known as social attacks. I think இந்த இது வந்து நாங்கள் யூடியூப்ல கீழே போய் பார்த்தோங்கன்னா அங்கே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் கால் சோஷியல் அட்டாக்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் சைலண்டாகி மற்ற இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரீசென்ட்லி வி தாட் why do we just bring it back, பிகாஸ் நாங்கள் புலம்புறதுக்கு சில விஷயங்கள் வந்துருச்சு. சில விஷயங்கள் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ எஸ்கே மச்சி, நீ என்ன மச்சி நினைக்கிற? எதை பற்றி புலம்பலாம், எதெல்லாம் பற்றி புலம்ப போகிறோங்கிறது சொல்லு மச்சி. ஆக்சுவலி இந்த புலம்பலுக்குன்னு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்மால் ஃப்ளாஷ்பேக் கொடுத்துருவோம். ஆரம்பிக்கும் போது இதில் வந்து 3 பேர் இருந்தோம், அப்புறம் 4 பேர் ஆயிருக்கிறோம். இப்போ புலம்பல்னு திருப்பி வரத்துக்குன்னு 2 பேர் தான் இருக்கிறோம். கரெக்ட். ஸோ இந்த சோஷியல் அட்டாக்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சது நம்ம இதுதான் ஸ்டார்டிங்லாம். ஸோ நம்ம வந்து ஓகே பேய் கதைகள்லாம் கொஞ்சம் இதாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த செக்மெண்ட் தொண்டு இதை தள்ளி வச்சுட்டேன். ஆமாம். ஸோ அதுக்குன்னு இப்போ இந்த வருஷம் நம்ம திருப்பி கொண்டு வரப்போகிறோம் புலம்பல்னு சொல்லிட்டு. எஸ். ஓகே, இன்னைக்கு உள்ள எபிசோட் டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் நம்ம டைட்டில் சொல்லுற நம்ம வழக்கம். ஆமாம். ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோவும் போய் பார்த்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க. எஸ். and இந்த செக்மெண்ட்ல வந்து we are going to bring more and more என்ன சொல்றது, more and more guests on board to talk on their views la and their points. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. பட் அந்த கெஸ்ட் நாங்கள் உடனே இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டோம், பிகாஸ் we still have some more things to say. ஆமாம். ஓகே. ஆமாம், இல்லை சொல்லிக்கிறோம்ல. ஸோ எஸ். ஸோ கமெண்ட் இல்லைன்னா ஃபுல் சப்போர்ட்டு அடியே ஒரு கமெண்ட்டாக போடுங்க. ஆமாம், அதே ஒரு கமெண்ட்டாக போடுங்க. அண்ட் பேசிக்லி இந்த செக்மெண்ட் வந்து ஃப்ரீ அண்ட் ஈஸி, சில் அண்ட் ப்ரீஸி தான். அவ்வளோதான். ஓகே, சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான். ஸோ யார் வேணாலும் வரலாம். இப்போ உங்கள் நீங்களாம் வந்து பேசணும்னா இருந்தாலும் வாகிறா. ஆமாம், ஆக்சுவலி யா, வை நாட். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம செக்மெண்ட் போயிடுவோம். இஸ் செகண்ட் என்னடே இல்லை டாபிக் ஒரு சின்ன விஷயம் நீ சொன்னல, யூ கேன் ஆல்சோ கம் இன் ஆன் போர்ட். அது எப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை. இன்ஸ்டாகிராம் போயிட்டு எங்களோட என்ன ஸ்டுடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அங்கேருந்து வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கன்னா we will call you as a guest. You can even, if your camera is shy, you can do at the back of the camera or through a phone call also you can do. மைக்கை பிடிச்சிட்டு பின்னாடி இருப்பீங்கன்னு சொல்றான். பேக் ஆஃப் த கேமரா, அதாவது வாய்ஸ் மட்டும் கேட்கும், நீங்க கேமரா கிட்ட வரதான் சொல்றான். ஓகே, ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து டாபிக் என்னன்னா, இஸ் செகண்ட் சான்ஸ் allowed in friendship? டைட்டில் சொல்லிட்டான். அதான் டைட்டில். ஸோ இது ஃபீச்சரிங் மீன்ஸ் ஆமா நம்மளோட கெஸ். ஆமா, ஆக்சுவலி இவங்களை பத்தி சொல்லணும்னா 1 2 அப்படின்னு சொல்லிட்டே போலாம். பட் நம்ம கூட இதுக்கு முன்னாடி பல செக்மெண்ட்ஸ் எங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க, ஒர்க் வித் அஸ். மெயின் ப்ரொடியூசர் ஃபார் another segment. எஸ், மன்ச்சீஸ்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் of course இட்ஸ் ஆன் தி வர்க்ஸ் லா. யா, ஃபார் நவ. however இப்போ வந்து இங்க இந்த செக்மெண்ட்க்கு ஓகே இதுல வந்து நானும் வந்து பேசுறேன் அப்படி சொல்லிட்டு நாங்க கேட்டோம். அவங்க வந்திருக்காங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, அவங்க தான் பேசணும் இப்ப. Okay, hello guys. Thank you so much for the introduction. Hello means. Okay, so what's happening today? உட்கார்ந்திருக்கோம். இல்ல ஜோக் இல்ல. Okay. மேடம் டைட்டில் கேட்டிங்களா? அதுதான். Okay. ஓகே, சோ சரி ஆரம்பிப்போம். ஸோ பேசிக்லி ஸோ ஏன் இந்த டாபிக் நீ கொண்டு வந்த முதலாவது? ஏன்னா என்ன கேக்குறியா? ஐயோ டேய், நீ தான்டா டைட்டில்ல சொன்ன, நீங்க எல்லாரும் பாத்தீங்க. ஓகே, பிகாஸ் நம்ம லைஃப்ல நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடந்து வந்திருப்போம். அது வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கூடயே லைக் திக் அண்ட் தின், லைக் எல்லாத்துலயும் நம்ம கூட இருப்பாங்க. அதாவது ஏன் எதுக்குன்னு கேட்காம நம்ம கூட இருப்பாங்க. ஆனா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எதுவா இருந்தாலும் சரி ஒரு உள்நோக்கத்தோட தான் நம்ம கூட இருப்பாங்க. மீனிங் டு சே they would want some gain out of you, either monetary or some kind of way la, okay, to put it out there. But there are friends who does things but later on they will feel like நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வருந்தி நம்ம கிட்ட பேசுறதுக்கோ இல்லை நம்ம கூட திருப்பி இது பண்ண அந்த மாதிரி வர ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து will you give a second chance? அதுதான் இன்னைக்கு உள்ள கேள்வி. சிம்பிள் as that. ஓகே, இதை வந்து நீங்க கமெண்ட்லயும் நீங்க சொல்லுங்க, will you give second chanceங்கிற மாதிரி. ஓகே, so yes, that's the topic. That's the brief. Yeah. Okay, நம்ம கெஸ்டே கேட்போம். In your point, will you give a second chance in this such situation where betrayal happens?
இல்ல So, சொல்லுங்க. இல்ல இப்ப betrayalனு சொல்லும்போதே like to what extreme are you guys talking about? ஏன் அதுல வேற எக்ஸ்ட்ரீம் வேற ஒண்ணு இருக்குடா. இல்ல எனக்கு புரியல. ஏய் யோகா செய்றாங்க தெரியும். அதுல என்ன எக்ஸ்ட்ரீம்? Okay, if you think about it, okay, so if it's a very close friend, it's your lifelong best friend. Okay, let's say, this lifelong best friend, like example, அவங்க வந்து maybe they tell you white lies in a day. Okay, like maybe they are just like, okay, I'm 5 minutes late today, but then actually they haven't even left the house. இந்த மாதிரி சொல்றதுனா வெறும் white lies. இதுங்களா ஒரு பிரச்சனை நமக்கு. இது நமக்கு தெரியும். நிறைய பேர் பண்றாங்க. So இதெல்லாம் வந்து சும்மா small lies. But what if this same person becomes more comfortable just lying to you on a daily basis and even more bigger things? Such as Example, maybe if you're talking to a person or if you are seeing a person, and what if they also try to hit on that person? oh shit, that's them. Correct. So இந்த மாதிரி betrayal இருக்குல்ல. Okay. And then there's other betrayal whereby like if you are in a group of friendship, இல்ல yeah, if you are in a group of friendship and they start talking bad about you in that group to other people. That's a bit extreme. Yeah, so there's a different. இப்ப அல்ல அவங்க betrayalக்குன்னு ஒரு மெஷர்மென்ட் கொடுத்துட்டாங்க. சரி விலாவரியம் பண்ணிட்டாங்க. சரி இந்த மாதிரி ஓகே சோ இப்ப like what triggers me the most, is it? அப்படின்னு இல்ல, இதுல வந்து செகண்ட் சான்ஸ் குடுக்கலாம் முடியும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு அந்த உதாரணம் தான் கேக்குறது. இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட நீங்க சொல்லலாம். Yes, that's true. Okay, so I think based on நீங்களே பேசணும் சார். Based on me and my personality, I think that I like to give a lot of chances. So I'm the type of person where I'll be very very hurt and I wouldn't forget it. Ana, because of how much I care for someone, I'm willing to give them multiple chances until one day I'll finally hit a limit. So அந்த நேரம் வரும்போது when I decide that what, I am done with this person, that's when I will never look back. So என்ன கேட்டா, if you ask me my personal opinion, I think சவுக்கடி வாங்கிட்டு தான் நான் மதிப்பேன். correct இல்ல அப்படினாப்ல நான் சொல்லலாமா வேணாமா correct அது வந்து இல்ல yeah, so மண்டல ஏறாதுல because okay, for me I feel like friendships is excuse me, இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் வரேன், நீங்க சொல்லுங்க first. என்ன dude, நான் உங்க ஷோல வந்த கெஸ்ட். ஆமா, கெஸ்ட் இப்படி தொலைத்த கூடாது, அடுத்து வர மாட்டாங்க. Okay, so I mean இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, I think we all truly invest so much in friendships also. That's true. Okay, we put a lot of time and being adults, you are adulting so hard already. So for you to maintain friendships, for you to trust and confide in friends and all, and then for them to turn around and keep maybe not prioritizing you and maybe not caring about how you feel. So that means it gets to a degree where they are comfortable with hurting you and that's okay for them. Then that says a lot of whether this friendship holds value to your life, right? It's not necessarily about in the friend வந்து okay, they are not giving me anything, I'm not getting anything, I'm not gaining from them anything, I'm not keeping them. அந்த மாதிரி அர்த்தம் இல்ல. It's more of like, do you feel emotionally safe with this person, with this friend? Okay, like I don't need to meet you like once a month, like 5 times. No, I don't need to do that. But if I need you at like 2-3 a.m, will you be there for me? And if they are constantly அனுபவம். Wow. Yeah, so if they are what the hell, really? Yes. Yeah, I mean there are people who do that and I'm glad that we all have that type of friends in life. Yeah, which is very important lah. But இல்ல இல்ல நீங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பண்றா, வர நிறுத்துற அவனை. கொஞ்சம் add on பண்றது நான் பண்ணலாம். இல்ல நீங்க சொல்லுங்க. I will giving a chance to talk, right? இல்ல it's just more. No, because how to say அவங்க பேசுறது கேட்க நல்லா இருக்கு, so I just listening to her. கதையா இல்ல குரலா? I mean her points are nice to hear. Points, not her voice. So நான் AI ல வச்சு மாத்திருங்க. கூட்டிட்டு வந்த முதல் கெஸ்ட் எப்படி பண்றது? இல்லங்க நீங்க பேசுங்க, பாயிண்ட் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். Okay, yeah, so yes, that's what I wanted to say. Any follow-up questions? Do you have anything to add? Okay, in all honesty, I like how that you have a certain
criteria to things like okay friendship na இந்த மாதிரி என்ன like if I go beyond repairable then it's when I will call it an அப்படிங்கிற மாதிரி. It's a very good point. ஏன்னா friendship okay இது வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயம் which I kena from friends of mine also have lah. Okay இதில் என்னன்னா எந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் வந்து which I start to feel like like ஏதாச்சும் ஒன்று பண்ணா கூட அல்லாமா அவங்கள பாதிக்குமா இல்ல அது நம்மள பாதிக்குதா பண்ணா பாதிக்கும் மச்சான் அந்த இதுல லைக் மச்சான் Excuse me. no என்ன சொல்றேன்னா somehow you can feel the impact closer to our hearts. So that's why when you say second chance கொடுக்கலாமா when it really hurt us is like for example இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம முதுகுக்கு முன்னாடி ஒன்று செய்யறதோ இந்த மாதிரி இல்லைன்னா like டே என்னடா like I really trusted you like my family but then you decide to do this kind of thing. Like one thing that for me I would not be able to accept is like ஏமாத்துறது like really play me out kind of thing. Like for example you trust a friend and then you go into something maybe ஒரு புதுசா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தை you really trust him as friend. ஆனா that person decides not to trust the friend but to trust the value of things, maybe money or anything like that. That is something that I can read. That is like next level betrayal for me. இப்போ உங்களை மாதிரி தான் பியாண்ட் ரிப்பேரபிள். பிகாஸ் லைக் நீ இந்த விஷயத்துல நீ என்னை ஏமாத்தோன்னு நினைச்சு பார்க்கல அந்த மாதிரி பாயிண்ட்னு வந்துட்டா something that I will never forgive. பட் அதை தவிர்த்து பார்த்தேன்னா அஃப்கோர்ஸ் பேசிக் லைக் சின்ன சின்ன பொய்கள் நீங்கள் சொல்ற மாதிரி சின்ன பொய்கள் யாராவது சொல்றதான் டே மச்சி நான் இன்னைக்கு வந்து நான் உடம்பு சொல்லடா பார்த்தா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டு இருப்பான். ஸோ திங்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ் அண்ட் பார்த்தேன் நான் மச்சி வெளியே போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா இல்லடா திடீர்னு ஃபோன் பண்ணிட்டா ஓகே நான் மச்சி ஃபோன் அடிச்சு எடுக்கவே மாட்டேங்கிறேன் கடைசியில் பார்த்தா ரீல்ஸ் அனுப்பிட்டு இருப்பேன். புரியல சார் என்ன சார் வேலையா இருக்க ரீல்ஸ் மட்டும் அனுப்புறாங்க என்ன நியாயம் அது பாருங்க உங்களுக்கும் அது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா டைஸ் டேக் பண்ணுங்க. அதாவது எப்படின்னா அவன் என்ன பண்ணி அதான் தெரியுது. அதாவது கால் பண்ணா எடுக்க மாட்டாரு கேட்டா வேலை ஹேருக்குவாரு ஆனா மெசேஜ் பண்ணா ரிப்ளை ஏன்னா வேலை ஹேருக்குவாரு ஆனா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சார் என்ன சார் இது என்ன வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் இது என்ன பழக்கணும் இதெல்லாம் அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் நான் அப்ப கூட புரிஞ்சுக்கிறேன் அது ஒண்ணு வச்சு வேற வழி இல்லையே. பட் yeah like I said these are things that we can easily understand lah. Not இது ஒன்றும் மடிக்க முடியாத அளவுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. பட் like I said ஏமாத்துறது தான் is something that I would not accept lah. Betrayal from that bottom whether it's like friends to friends like for example like ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வச்சுட்டு நம்மள ஏமாத்துறது இஸ் சம்திங் that's horrible to me because ஏன்னா I mean thank God we have not met people like that but ஒரு சில இடத்துல ஃப்ரெண்டு சொல்லி வச்சு even kill another friend also. இந்த மாதிரி உலகத்துல நடந்திருக்கு யூனோ ஏமாத்தி கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கு. I mean not that it's a very sad thing to say because like I mentioned earlier friendship is the only thing that we don't expect anything back. For me it's like நீ வரி என் வீட்டுக்கு you are like my family. நீ if I வெளியே போனாக்கா நீ இல்ல I mean நான் என்ன சொல்றேன்னா for me is like if I allow someone into my zone my house or whatever it is that means I respect you that much already. நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாதுல்ல ஆனா நம்ம ஒரு ஆளை கூட்டிட்டு நம்ம தெரிஞ்சு okay this person is damn close to my heart I respect them from bottom. எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வரேன் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா that's how we all are. இப்ப நாளைக்கு நீங்களும் சரி அந்த பாயிண்ட்ல தான் இருப்பாங்க. You will not allow everybody to enter your comfort zone but if you do that means you trust or rather trusted that person so much. But when that person backstabs you in any situation you will feel like hello என்னது இது இவ்ளோ கேவலமா நடந்துக்கிட்டேங்க அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். That is the time that I will never forgive. Okay, wait. I have a question. Is it something like you never forgive them because it's a situation whereby like you think that I would have never done that to you? Yes. இல்ல சரியா வர அதாவது நானா இருந்தா உன் நிலைமையில நானா இருந்தா நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன். I would have still chose you over anything else. புரியுதா உனக்கு? இது வந்து actually it depends on everybody's individual thinking and varies basically. அதுதான் நான் சொல்றேன். இது வந்து நம்ம அவங்களும் அந்த மாதிரி நம்ம மாதிரி யோசிக்கணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. அதுதான் I mean நீ சொல்றது உண்மைதான். சில பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும். நான் என்ன இந்த மாதிரி யோசிக்கிறேனே ஏன் இந்த மாதிரி like why is he not thinking like how I am? So that will so called is an expectation. That expectation suddenly it breaks because that one particular person fails. So adanalda. Okay. So it really will be
ஒரு இது பொண்ணு பிட்ரேலான்னு ஒரு ஃபீலிங் தான். நம்ம ஆனா சுருக்கமா சொல்ல போனா எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு வச்சுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஐ திங்க் 100ல ஒரு வார்த்தை. பிகாஸ் அதிகபட்சமா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது நடந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எவ்ரிதிங் அது வந்து என்னடா நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே, என்னடா நான் நினைச்ச மாதிரி இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி தான். ஐ திங்க் ட்ரூ, வெரி ட்ரூ, வெல் சீட், யூ நோ. ஸோ தென் the bottom line, the takeaway line from here, this thing is never set your what expectations too high. பேசிக்லி வந்தா மழை போனா அவ்வளோதான் இருக்கணும். சிம்பிள் as it is. ஏன் இது நான் அப்பலேருந்து இப்போ இருக்கேன், சிம்பிளாக தான் இருக்கிறது. ஓகே, இந்த ஒரு லைனை ஒரு நல்ல லைனாக இருந்துச்சுன்னா வேணா வச்சுக்கோங்க, பிடிக்கலையா தள்ளி போட்டுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, Very nice. ஸோ பேசிக்லி இவங்க we coming to the end of this episode. ஓகே, ரெண்டு பேரும் புலம்பிட்டாங்க. ஸோ டைட்டிலையும் நான் சொல்லிட்டேன். ஸோ ரெண்டு பேரும் மனசு விட்டு நல்லா புலம்பி ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. ஆமா, இதுக்கு பேசாம N9 சைக்காட்ரி செட்டில் தொடர்ந்து. ஸோ பேசிக்லி நம்ம கெஸ் நம்ம கூட்டிட்டு வந்தாலும் வருவோம், இல்லைன்னா நானும் இவனும் மட்டும் பேசுவோம். எது வேணாலும் உங்களோட தாட்ஸ் எடுத்து நீங்க நம்மள்கிட்ட கொடுக்குறாண்டாலும் நம்ம அதுவும் பேசுவோம் சேர்த்து. ஸோ on our take itself lah, basically உங்க இதை நம்ம சொல்ல மட்டும் முழுசா, ஆனால் what's our point of view னு சொல்லிட்டு நம்ம செய்வோம். ஸோ hope you all like this comeback segment basically, and thank you means for today, and we really appreciate for you to be here today. No and problem. hope you enjoyed. I did. Thank you so You much. did? ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பார்க்குறங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் your subscribe will really make a big boosting for us to put more videos out there lah. Simple சொல்ல போனா. Yes. Until then, you'll see you in the next episode. Be free and easy. Oh, free and easy from your host AA here, And yes, and featuring me. Bye bye.